அது வந்து ஒரு பொக்கிஷத்தை பாதுகாக்க உட்கார்ந்து இருந்தது. அப்போ வந்து மக்கள்லாம் வந்து அதுக்கு சாப்பாடு கொடுத்து நைஸ் பண்ணி போய் உள்ள போய் நகையெல்லாம் எடுக்கலான்ற ஐடியா பண்றாங்க. அது சாப்பிட்டு 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 பெருசாகி அந்த கோகுல அதை தாண்டி வேற யாருமே உள்ள போக முடியாத அளவுக்கு பெருசாயிருச்சு. ஒரு சில இடங்கள்ல யாழி வடிவத்துல நுழைவாயிலே வச்சிருக்கிறாங்க. யாழி இருக்கும், அது உள்ள வாய்க்குள்ள இறங்குனீங்கன்னா உள்ள படி இருந்து இறங்கி போற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மிருகத்தையும் மனிதனையும் இணைக்கக்கூடிய விஷயம் வந்து எப்ப பார்க்க முடியுதுன்னா ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடியே பார்க்க முடியும். மிருகத்தையும் மனித உடலையும் வேறு வேறு மிருகங்களோட உடலை கம்பைன் பண்றது அப்படின்ற விஷயங்கள் வந்து பல காலமா நடந்துகிட்டு இருக்கு. அதில் வந்து இந்த யாழி வந்து நம்மளுடைய தமிழ் கலாச்சாரங்கள்ல இந்த கோயிலுக்குள்ள வந்துருச்சு. இந்த யாழியோட அடாப்டேஷனோட வேறு ஒரு வடிவம் தான் நீங்க சைனால பார்க்கக்கூடிய டிராகன் டான்ஸ். சின்ன வயசுலேயே ஏதாவது பெரிய கோயில்களுக்கெல்லாம் கூட்டு போவாங்க. போனால் வித்தியாசமும் ஒன்று இருக்கும். பார்த்தா சிங்கம் மாதிரியும் இருக்கும், யானை மாதிரியும் இருக்கும், குதிரை மாதிரியும் இருக்கும், ஆனாலும் வேற மாதிரியும் இருக்கும். அந்த காட்டுக்குள்ள ராத்திரி நேரத்தில் நீங்கள் வராத, கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல, தங்கி இருந்துட்டு மறுநாள் பகல்ல வா. ஏன்னா அங்கே வந்து யாழி வந்து சிங்கம் யானைகள் எல்லாம் வேட்டையாடக்கூடிய நேரம் ராத்திரில. இந்த யாழி பார்த்தோம்னா ஒரு 6 வகையா சொல்லுவாங்க. யானை தலையோட ஒரு யாழி இருக்கு, சிங்க தலையோட இருக்கு, குதிரை தலையோட இருக்கு, நாய் முகத்தோட இருக்கு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல பாத்தீங்கன்னா அதை எப்படி செஞ்சாங்கன்னு இன்னைக்கும் ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா அந்த யாழி இருக்கும், அது வாய்க்குள்ள ஒரு பால் இருக்கும், உள்ள நீங்க கை விட்டு அந்த கல்லை உருட்டலாம், வெளியே எடுக்க முடியாது. நல்ல பர்ஃபெக்ட் ஸ்பியரா இருக்கும். ஆனா இந்த யாழிகள்ல என்ன ரொம்ப கவர்ந்த யாழி எதுன்னு பார்த்தோம்னா மதுரையில இருக்கக்கூடியதுதான். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல பாத்தீங்கன்னா அதை எப்படி செஞ்சாங்கன்னே இன்னைக்கும் ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா அந்த யாழி இருக்கும், அது வாய்க்குள்ள ஒரு பால் இருக்கும் கல்லுல. உள்ள நீங்க கை விட்டு அந்த கல்லை உருட்டலாம், வெளியே எடுக்க முடியாது. வெளியே எடுக்க முடியாத மாதிரி அந்த கல்லை அதுக்குள்ள எப்படி வச்சு செதுக்கலான்றது யோசிச்சு பாருங்க. நல்ல பர்ஃபெக்ட் ஸ்பியரா இருக்கும், எக்ஸாக்டா பர்ஃபெக்ட் ஸ்பியரா இருக்கும். ஆனா வெளியே வராது, உள்ள ரோல் ஆகும். அதாவது இந்த யாழியை வந்து நம்ம வந்து ஒரு பிரமிப்பா பார்ப்பதை விட அந்த சிற்பக்கலையின் அற்புதமா பார்க்கலாம். அப்படி ஒரு மிருகம் இருந்துச்சா, இப்போ சங்க இலக்கியத்துலலாம் இருக்குன்னு சொல்றீங்களே, அப்போ இருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அப்படி இப்படின்லாம் நம்ம யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்றதை விட அதில் அவர்களது சிற்ப கலையை எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கூர்ந்து பார்த்தோம்னா அது வந்து மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கறதா இருக்கும். ஒரு சில இடங்கள்ல யாழி வடிவத்துல நுழைவாயிலே வச்சிருக்கிறாங்க. யாழி இருக்கும், அது உள்ள வாய்க்குள்ள இறங்குனீங்கன்னா உள்ள படி இருந்து இறங்கி போற மாதிரி இருக்கும். சரியா? இப்ப இந்த மாதிரி மிருகத்தையும் மனிதனையும் இணைக்கக்கூடிய விஷயம் வந்து எப்ப பார்க்க முடியுதுன்னா ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடியே பார்க்க முடியுது. எகிப்துல பாத்தீங்கன்னா அந்த ஸ்பிங்ஸ் அப்படின்ற ஒரு உருவத்தை சொல்லலாம். சிங்கத்தோட உடலும் மனிதனின் தலையும் இருக்கும். அதை அப்படியே உள்டாவா திருப்பி போட்டு நம்ம ஊர்ல எப்படி இருக்குன்னா சிங்கத்தோட தலையும் மனுஷனோட உடம்பும் இருக்கும். ஆக்சுவலா அந்த லாஜிக், அந்த கற்பனை வந்து நல்ல கற்பனை. இந்த கற்பனை வந்து கொஞ்சம் மொக்க. ஏன்னு கேட்டீங்கன்னா சிங்கத்தோட உடம்பு இருந்ததுன்னா அந்த வலு இருக்கும், மனுஷனோட தலை இருந்தா அந்த புத்திசாலித்தனம் இருக்கும். அப்போ மனிதனின் புத்திசாலித்தனத்தோட சிங்கத்தோட பவர் இருக்கு அப்படின்னு சொன்னா ஓகே. சிங்கத்தோட தலைன்னா அதுக்கு மூளையே இருக்காது, மனுஷனோட உடம்புனா அதுல வலுவும் இருக்காது. ஸோ இந்த காம்பினேஷன் வந்து கொஞ்சம் மொக்கையான காம்பினேஷன் தான் வச்சுக்கீங்களேன். இது இந்த எதுக்கு சொல்லாருன்னா இந்த மாதிரி கம்பைன் பண்றது. ஸோ ஒரு மிருகத்தையும் மனித உடலையும் இல்ல வேறு வேறு மிருகங்களோட உடலை கம்பைன் பண்றது அப்படின்ற விஷயங்கள் வந்து பல காலமா நடந்துகிட்டு இருக்கு. அதில் வந்து இந்த யாழி வந்து நம்மளுடைய தமிழ் கலாச்சாரங்கள்ல இந்த கோயிலுக்குள்ள வந்துருச்சு. அதனால பாத்தீங்கன்னா இன்வேரியபிளா அது எந்த கோயிலாக இருந்தாலும், அது சமணர் கோயிலாக இருந்தாலும் சரி, பௌத்தர்கள் கோயிலாக இருந்தாலும் சரி, வைணவ கோயிலாக இருந்தாலும் சரி, சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி, முருகன் கோயிலாக இருந்தாலும் சரி, எல்லா கோயில்கள்லையும் அதை அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த யாழியோட அடாப்டேஷனோட வேறு ஒரு வடிவம் தான் நீங்க சைனால பார்க்கக்கூடிய டிராகன் டான்ஸ். அந்த டிராகன் மாதிரி ஒன்று வச்சு, அதாவது தலை மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த டைனோசர் மாதிரி இருக்கும், உடம்பு வந்து பாம்பு மாதிரி இருக்கும். அது அப்படியே நேரடியாக சீனாவுக்கும் தமிழர்களுக்குமான கலாச்சார பரிவர்த்தனையில ஏற்பட்ட ஒரு விஷயம்தான். அதான் அவர்கள் அவங்களோட பௌத்த கதைகளோட சேர்த்துக்கிட்டாங்க. அதில் சொன்னதே ஒரு பெரிய டிராகனோட கதை என்னன்னா, அது வந்து ஒரு பெரிய பொக்கிஷத்தை பாதுகாக்க உட்கார்ந்துருந்தது.
அப்போ வந்து மக்கள்லாம் வந்து அதுக்கு சாப்பாடு கொடுத்து நைஸ் பண்ணி போய் உள்ளே போய் நகையெல்லாம் எடுக்கலான்ற ஐடியா பண்ணுறாங்க. அது சாப்பிட்டு 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 பெருசாகி அந்த கோகுல அதுக்கு அதை தாண்டி வேற யாருமே உள்ளே போக முடியாத அளவுக்கு பெருசாகிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கதை சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து மனிதனுக்கு வந்து ஒரு அதீதமான ஒரு கற்பனை, அந்த கற்பனையின் வெளிப்பாடாக வரக்கூடிய செய்திகளில் தான் இந்த மாதிரி விஷயங்கள். அதாவது நமக்கு பறந்தா நல்லா இருக்கும், உடனே நம்ம லூஸ் மாதிரி என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் அந்த காலத்திலேயே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னுவாங்க. ஆசைப்படுறது வேற, உண்மையிலே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்றது முட்டாள்தனம். அப்போ ராமாயணத்தில் வந்து புஷ்ப விமானம் வந்துச்சு இல்லை, ஆனால் ராமாயணமே கதை தானே. ராமாயணத்தில் மட்டுமா வந்து இருக்குது, சீவக சிந்தாமணியில் கூட தான் இருக்கு. மயில் சிவிகைன்னு ஒன்று இருந்தது, அதான் மயில் மாதிரி ஒரு பொறி இருந்தது, அதில் ஏறி உட்காந்து பறந்து போனாங்க அப்படின்னு. பறந்து போகிறது அப்படிங்கிறது எப்போதுமே ஒரு கற்பனை தான் அந்த காலத்தில். அந்த கற்பனையை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வடிவத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பறவை, இதில் கிரேக்க புராணங்களில் வரும். அந்த ஃபீனிக்ஸ் பறவை என்ன பண்ணுமா, வயசாயிருச்சு அப்படின்னு சொன்னால் நேராக பறந்து அப்படியே போய் சூரியனை போய் தொட்டு எரிஞ்சு சாம்பலா கீழே விழுந்துருமா. அப்படி கீழே சாம்பலா விழும்போதே அந்த சாம்பல்லேருந்து மறுபடியும் எங்க உயிரோட வந்துடும். அப்போ இந்த இளமையோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கற்பனை, இதெல்லாம் வந்து மனிதனோட பல கற்பனைகள்ல ஒண்ணு. இதுல இந்த ஹோமர் இதுல இலியாடு ஒடிசின்னு சொல்லி 2 நாவல் இருக்கு. அதில் இந்த இலியாடு வந்து பலமுறை படம் எடுத்துட்டாங்க, ட்ராய் அப்படிங்கிற பேர்ல பலமுறை படம் எடுத்துட்டாங்க. இப்போ இந்த ஒடிசியை வந்து இப்போதான் கிறிஸ்டோபர் நோலன் படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுல வரக்கூடிய அந்த என்ன சொல்றது, கற்பனையான பயங்கரமான ஜந்துக்கள்லாம் இருக்கு, அது மாதிரி வேற எந்த கதையிலையும் நீங்க படிக்க முடியாது. ஓகே, 1000 தலையோட ஒரு பாம்பு வந்தது, அந்த பாம்புக்கு உடம்பு வந்து வேற மாதிரி ஒன்று இருந்தது, அப்படி இப்படின்னு அது மாதிரி நிறைய மிருகங்கள் வந்து அந்த ஒடிசின்ற அந்த இதுல வர்ற கதாநாயகன் ஒருத்தர் இருப்பான் யுலிசஸ்னு, அவனோட பயணத்தை எப்படிலாம் தடுத்துச்சு அப்படின்னு நிறைய அந்த கதைகள்ல வரும். ஸோ இது வந்து ஒவ்வொரு நாட்டிலும் அதாவது இந்த நாட்டை பார்த்து அந்த நாடு காப்பி அடிச்சாங்களா, அந்த நாட்டை பார்த்து இந்த நாடு காப்பி அடிச்சாங்களான்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லா கலாச்சாரமும் எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகும். இங்கேருந்து சில விஷயங்கள் அங்கே போகும், அங்கேருந்து சில விஷயங்கள் இங்கே வரும். இப்போ எகிப்தில் இருக்கக்கூடிய போர் வாள் இருக்குல்ல, போர் புரியக்கூடிய வாள், அந்த வாள் பார்த்தா நம்ம ஊர் அருவா மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அந்த உருவங்களை எடுத்து பாருங்க. நம்ம ஊர் கோயிலில் இந்த கருப்புசாமி, மாடசாமி, முனுசாமி கோயிலெல்லாம் அருவா வாங்கி சாத்துறாங்கல்ல, அந்த அருவாவோட ஷேப் அப்படியே டிட்டோவாக இருக்கும், கொஞ்சம் கூட மாறி இருக்காது. ஸோ சில விஷயம் இங்கேருந்து அங்கே போயிருக்கும், சில விஷயங்கள் அங்கேருந்து இங்கே வந்திருக்கும். ஓகே, புரியுதா? ஸோ இது வந்து எவ்வளோ ஒரு கலாச்சார பரிவர்த்தனையில் வந்தது. ஆனால் நம்ம இந்தியாவை பொறுத்தவரை, குறிப்பாக தென்னகத்தை பொறுத்தவரை, இந்த யாழின்றது ஒரு சிறப்பான ஒரு இடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு வடிவம், மிருகம் இல்லை, ஒரு வடிவம். அது கல்லில் இருக்கலாம், தேர் செஞ்சாங்கன்னா தேர்ல இருக்கும், இல்லை இந்த சாமியை தூக்கிட்டு வர்றதுக்கு ஒரு வாகனம்லாம் வச்சிருப்பாங்கல்ல, மயில் வாகனம், அந்த வாகனம்னு, அது மாதிரி யாழியும் அதில் ஒரு வாகனமா இருக்கும். ஓகே, ஸோ இப்படியாக யாழி என்பது நமது கோயில் கலாச்சாரங்களில் பிரிக்க முடியாத ஒரு இடத்த வந்து சேர்ந்துருச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் வந்து பாரசீகத்தை சேர்ந்தவர்கள், அவர்களோட ஒரிஜினல் பேர் வந்து பஹலவா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அந்த கருத்து முழுமையாக நிரூபிக்கப்பட்ட கருத்தும் கிடையாது, முழுமையாக விளக்கப்பட்ட கருத்தும் கிடையாது. ஆனால் அவர்கள் வந்த பிறகுதான் கல்லில் சிலைகளை உருவாக்குவது அப்படின்றது தமிழ்நாட்டில் வருது. அதுக்கு முன்னாடி அந்த கலைகள் வரல. அதில் இன்னொரு ஒற்றுமை என்னன்னு பார்த்தோம்னா, கிரேக்க நாட்டில், பாரசீக நாட்டில் பொதுவாக ஒரு கதை ஒன்று உண்டு, மெனட்டார் அப்படின்னு பேர். மெனட்டார்னா ஒரு பெரிய எரும மாடு. அந்த எரும மாட்டை ஒருத்தன் எப்படி அடக்கி ஒரு குறிப்பிட்ட பொருளை காப்பாற்றி எடுத்து வந்தான் அப்படின்ற மாதிரி ஒரு கதை, அது மெனட்டார்ன்ற கதை. அந்த கதையோட வேறு ஒரு வடிவம், தழுவப்பட்ட வடிவம் தான் நம்ம ஊர் மகிஷாசுர மர்தினி. இந்த மகிஷாசுர மர்தினின்ற கதை வந்து பல்லவர்களுக்கு முன்னாடி நமக்கு எங்கேயும் கேள்விப்படலை. அந்த மகிஷாசுரன் எப்படி இருப்பான், எரும தலையோடையும் மனித உடலோடவும் அசுரனா இருப்பான். அவன் கூட சண்டை போடுறது அந்த பெண் தெய்வம். அங்கேயும் அதே மாதிரி ஒரு பெண் தான் போய் அந்த மினட்டார்ன்ற அந்த எரும மாடை அடக்கணும் அப்படின்ற கதை.
ஸோ இது ஒரு வகையான கலாச்சார பரிமாற்றம். இப்படி பல பரிமாற்றங்கள்ல உருவான ஒரு கற்பனை யாழி. அது ஏன் மனுஷ தலை மட்டும்தான் இருக்கணுமா? குதிரைக்கு யானை தலை வச்சா என்ன? சிங்கத்தோட உடம்புல சிங்கத்தோட காலு, குதிரையோட உடம்பு, யானையோட தலை, இப்படி மூணுத்தையும் கம்பைன் பண்ணா என்ன? இப்படி பல விஷயங்களை யோசிச்சு அவர்கள் உருவாக்கி இருக்கலாம். அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு கற்பனையை தான் யாழியை தவிர அது உயிர் வாழ்ந்ததுக்கான எந்த ஆதாரமும் கிடையாது. டைனோசரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனதும் கிடையாது. ஏன்னா டைனோசர்லாம் மனித இனம் உருவாவதற்கு முன்னாடியே அழிஞ்சு போச்சு. நம்ம நேயர்களுக்காக நிறைய விஷயம் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி.